ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸ்கூல் போயிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அவங்க பார்ட் டைம் ஜாப் ஒண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த சிக்கன்லாம் கட் பண்ணி குடுக்குற வேலை இருக்கும்ல, அந்த வேலைய தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க அந்த வேலை பண்றத வந்துட்டு இவங்க கூட படிக்கிற பசங்க இருக்காங்கல்ல, அந்த பசங்க எல்லாருமே பார்த்துருவாங்க. பார்த்தவொன்னே என்ன நினைப்பாங்கன்னா, இவ நம்ம கிளாஸ்ல படிக்கிற பொண்ணு தானே, இவ இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் படிக்கிற அந்த ஸ்கூல் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப பணக்கார பசங்க படிக்கிற ஸ்கூலா இருக்கும். ஆனா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்க இந்த மாரி ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறவரா இருப்பாரு. ஸோ அப்பா கிட்ட அடிக்கடி பணம் கேட்கறது ஹீரோயினுக்கு பிடிக்காது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்னு நெனச்சு, இந்த வேலை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இது கூட அவங்க தான் செலவுக்காக செய்யல. அவங்க ஒரு பையன வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு திங்ஸ் ஆசைப்படும்போது, அவருக்கு அத வாங்கி குடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோயின் இந்த பார்ட் டைம் ஜாப்பே அதுக்காக தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப கவனமா இதெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பணம் கிடைக்குமா, அந்த பணத்த வச்சுட்டு இன்னைக்கு அவர் இத ஆசைப்பட்டாரு. ஒரு வாட்ச் வாங்கணும்னு ஆசைப்பட்டான். அந்த பணத்த குடுத்து அவனுக்கு வர பிறந்த நாளைக்கு வந்துட்டு இந்த கிஃப்ட்ட வாங்கி குடுத்துருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள இந்த பார்த்தாங்கல்ல இந்த கிளாஸ்மேட் பசங்க அவங்கலாம் என்ன பண்ணுவாய்ங்க, போய் ஹீரோ இருக்காரு, அதாவது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர்கிட்ட போயிட்டு சொல்லிருவாங்க. இந்த மாதிரி உன் ஃப்ரெண்ட வந்து நாங்க பார்த்தோம் அப்படின்ற மாதிரி. இப்ப அவர் வேக வேகமா கார்ல வருவாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆசையா இருப்பாங்க. ஏன்னா அவங்கலாம் பணக்காரவங்க தான். அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ரொம்ப பணக்கார வசதியான பையன் தான். அவர் கார்ல வந்து இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். "நீ வந்துட்டியா? நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்." அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "என்ன அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. "நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இன்னும் நீ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நான் உனக்கு வந்து வசதி இல்லன்னு எனக்கு தெரியும். ஆனா ஏதோ அழகா இருக்க. லவ் பண்ணிட்டேன். சரின்னு தானே இருக்கேன். இப்ப இந்த மாரிலாம் நீ வேலை பார்த்து என்ன அசிங்கப்படுத்துறியா? என் கூட படிக்கிறவங்கலாம் எனக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ கிண்டல் பண்றாங்க தெரியுமா என்ன?" அப்படின்ற மாரி பேசும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். "ச்சே ச்சே நான் அப்படிலாம் நினைப்பேனா உன்ன? அப்படிலாம் இல்ல. இங்க பாரு என்கிட்ட இப்ப நெறைய பணம் இருக்கு. நீ ஆசைப்பட்டு கேட்டில அந்த வாட்ச். அது கூட பிறந்த நாளுக்கு வாங்குறதுக்காக தான் இது கூட நான் சேர்த்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கும்போது, "யாருக்கு வேணும் உன் பணம்?" அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுருவாரு. அந்த பணம் ஃபுல்லா கீழ கொட்டிரும். ஹீரோயினுக்கு மனசே ஒரு மாரி சும்மா இல்லாம ஹீரோயின் இப்ப இதையே இவர் பேசுறதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியோட நின்னுட்டு இருப்பாங்களா, இவர் சும்மா இல்லாம இவர் என்ன சொல்வாரு, "இதுக்கப்புறம் உன்ன வந்துட்டு லவ் பண்ணி அத கல்யாணம் பண்ற ஐடியாவே எனக்கு இல்ல. இப்ப நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு" சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாரி இடியே விழுந்த மாரி இருக்கும். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகவா நீ இந்த மாதிரி இவ்ளோ பெரிய முடிவு எடுக்கிற? அப்படிலாம் முடிவு எடுத்துறாத. நான் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன்? உனக்கு பிடிக்கலன்னா இனிமே நான் அந்த மாரிலாம் செய்ய மாட்டேன். நான் வேற வேல பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா அந்த கார்லேருந்து வேற ஒரு பொண்ணு வந்து இறங்கி வரும். அது வந்து ஹீரோயின் கிளாஸ்லயே படிக்கிற பொண்ணு தான். அந்த காலேஜ்ல அவங்க கூட படிக்கிற அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு இறங்கி வந்தோனே பார்த்தீங்கன்னா, இது யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்ப்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்வாரு, "இதுக்கப்புறம் உன் கூட எனக்கு வந்து அந்த இது எனக்கு எனக்கு பிடிக்கல. இவ என்ன விரும்புறா. நானும் அவள விரும்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நம்ம பிரேக்கப் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு" சொல்லும்போது, ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்ன. அந்த ஒரு காரணத்துக்காக எனக்கும் உன்ன பிடிச்சிருந்துச்சு. நானும் ஓகே சொன்னேன். எங்க அப்பா வந்து கஷ்டப்படுறவரு. அவர வந்து கஷ்டப்படுத்த முடியாது. உன்னோட ஆசைகள நான் நிறைவேத்தணும்னு தானே நான் இந்த மாரி வேல கூட பார்த்தேன். ஆனா நீ எனக்கு என்ன பண்ணியிருக்க? நான் இப்படி உன் மேல இவ்ளோ பிரியமா இருக்கும்போது எனக்கு துரோகம் பண்ணிட்டு, இன்னொருத்திய கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிக்கிறல்ல நீ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழ ஆரம்பிச்சுருவாங்க. கொஞ்சம் கூட அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவாரு, இவரும் ஹீரோயினும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களா, அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுவாரு. "இந்த ஃபோட்டோ கூட இனிமே நான் வச்சுக்க விருப்பப்படல. ஏன்னா இது இருந்தா கூட உன் ஞாபகம் எனக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு அதாவது சொல்லுவாங்கல்ல, ஏனோ எண்ணத்தோட தான் செய்றோன்ற மாரி சொல்லுவாங்கல்ல. நான் வசதியா இருக்கும்போது வசதியான ஒரு பொண்ணு தான் எனக்கு செட் ஆகுவா. அது இவ தான்றது இப்ப தான் எனக்கு தெரிஞ்சது. நீ கிடையாது. இனிமே இந்த ஃபோட்டோ எனக்கு தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு, உன் ஞாபகம் எனக்கு வரவே கூடாதுன்னு அந்த ஃபோட்டோவ தூக்கி ஹீரோயின் மூஞ்சிலேயே விட்டு எறிஞ்சிருவாரு. எப்படி இருக்கும்னா, வாழ்க்கையே வெறுத்த மாரி இருக்கும். பணம் இல்லன்ற ஒரே காரணத்துக்காக தானே என்ன இவன் இவ்ளோ நல்லவளா, எந்த அளவுக்கு அவன நேசிக்கும்போது என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போனா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நானும் நெறைய பணம் சம்பாரிப்பேன். அப்ப நான் எல்லாரையும் பணம் இருக்கிற மாதிரி என்ன எவ்வளோலாம் அசிங்கப்படுத்துனாங்களோ, அவங்க எல்லார் முன்னாடியும் நான் நல்லா வாழ்ந்து காட்டுவேன். அப்படி இப்படின்னு நெனச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாரி அவங்க நெனச்சு முடிக்கிறதுக்குள்ளயே அவங்க ஃபோன்லேருந்து நீங்க வந்து உங்க ஃபோன்ல உங்களுக்கு உங்களோட அக்கவுண்ட்ல வந்து அதாவது எவ்வளோ சொல்றது 100 மில்லியன் கணக்குல வந்துட்டு ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும். ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னது? அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வேற வாய்ஸ் மெசேஜா வேற வருமா? உடனே ஹீரோயின் அத ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அவ்வளோ காசு வந்திருக்கும். என்னாச்சு நம்ம ஃபோனுக்கு? இது ஏதாவது ஃபேக் மெசேஜா இருக்குமோ? ஒருவேளை ஃபோன் எதுவும் ஃபால்ட் ஆயிடுச்சா? இந்த மாரிலாம் மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து சுத்தி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்துட்டு, "இவள பாத்தியா? இவ இந்த மாரி இருக்கனால தான் அவ பாய் ஃப்ரெண்ட் அவள விட்டுட்டு போயிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பத்தி தப்பு தப்பா பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமா வேற இருக்கும். இது இந்த மெசேஜ் வேற வந்திருக்கே, என்னதுன்னு ஒண்ணுமே புரியாம நின்னுட்டு இருப்பாங்களா, அப்பதான் பார்த்தோம்னா, ஒரு பெரிய ஒரு பணக்கார கார் ஒண்ணு வரும். ஒருத்தர் பைக்ல வந்து இறங்குவாரு. அப்ப அந்த காரோட நம்பர பார்த்தா ஃபேன்சி நம்பரா இருக்கும். உடனே கூட இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, "இந்த ஃபேன்சி நம்பர் வச்சிருக்கான்னா எவ்வளோ பணக்காரவங்களா இருக்கணும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து யாருன்னு பார்த்தா, ஹீரோ வருவாரு. அவரு பார்த்தீங்கன்னா பைக்ல ஹீரோயின் பார்க்குறாங்களா, பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அழகா இருப்பாரு. ஆனா ஹீரோயினோட சீனியர் தான் வந்து ஹீரோவா இருப்பாரு. அவர பார்த்தோன்னே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பதட்டத்திலேயே அந்த ஃபோன கீழ விட்டுருவாங்க. உடனே கரெக்ட்டா ஹீரோ அந்த வந்து ஃபோன புடிச்சிருவாரு. புடிச்சிட்டு இப்படி நிமிர்ந்த உடனே ஃபோன கையில குடுக்கும்போது தேங்க்ஸ்ன்னு ஹீரோயின் சொல்லுவாங்களா, அந்த நேரம் பார்த்து இப்ப கார் இவ்ளோ ஃபேன்சியான காரு, காஸ்ட்லியான கார் வந்து நிக்குது. இதுலேருந்து இறங்குறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பாங்க. இறங்குறது யாரா இருக்கும்னா, ஹீரோனோட அப்பா இருக்காருல்ல, அவரு தான் இறங்குவாரு. ஹீரோயினுக்கு என்னடா இது அப்படின்ற மாரி இருக்கும். உடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவர் வந்துட்டு, "என்னாச்சு உன் கண்ணெல்லாம் சிவந்திருக்கு.
எனக்கு அழுதியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேசிட்டு உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்களா. அதுக்கப்புறம் அவர் என்ன கேட்பாங்கன்னா, என்னப்பா இவ்வளோ பெரிய கார்லேருந்து வரீங்க, பெரிய பணக்காரருக்கு வந்து காருக்கு டிரைவராக வேலைக்கு சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அவங்க அப்பா வந்து சிரிப்பார். சிரிச்சுட்டு என்ன சொல்வாருன்னா, நான் தாம்மா அந்த பணக்காரன்னு சொல்லுவார். போங்கப்பா விளையாடிட்டே இருக்காதீங்க, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே விளையாட்டு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உண்மையாக தான் சொல்கிறேன், நீ ஒரு பணக்காரனோட பொண்ணு, நான் உண்மையிலேயே பணக்காரன் தான் விளையாடிட்டே இருக்காதீங்கப்பான்னு ஹீரோயின் சொல்லுவாங்களா. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், அவர் ஒன்றும் விளையாடலை, பொய்யும் சொல்லலை, அவர் உண்மையை தான் சொல்கிறாரு, அவர் உண்மையிலே பணக்காரர் தான், இந்த கார் எல்லாமே அவரோடது தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் நம்ப மாட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவார், நீ என்ன நம்பலல்ல, ஒரு நிமிஷம் இரு, இப்போ உனக்கு பேக்கெட் மணி எவ்வளோ தேவைப்படுது, அதை நான் இப்போ அனுப்புகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மில்லியன் கணக்கில் அனுப்பிட்டே இருப்பார். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் மேலே மெசேஜாக வந்து விழுந்துட்டே இருக்கும். என்னடா இது திடீர்னு வந்து பணக்காரன்னு சொல்கிறாரு, பேக்கெட் மணியை இவ்வளோ கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பக்கம் அலறதா கத்துறதா கோவப்படுறதான்னு தெரியாது. எப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நீ சொல்லியிருக்க மாட்டியா, இப்போ தான் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு போனாங்கன்ற மாதிரி மனசில் நினச்சிப்பாங்க. இது நீ அப்போவே என்கிட்ட சொல்லியிருக்க முடியாது, எதுக்காக என்கிட்ட மறைச்சிங்கன்னு கேட்கும்போது எல்லாம் ஒரு காரணமாக தான். எப்போவுமே வந்து பணம் அதிகமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பிள்ளைங்கள்ட்ட சொல்லி வளர்க்கக்கூடாது, அப்போ தான் அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியுன்றதுனால தான் நான் அப்பா வந்து மறைச்சு வச்சிருந்தேன், நீ உண்மையிலேயே ஒரு பணக்காரரோட பொண்ணு தான் அப்படின்னு ஹீரோனுக்கு சந்தோஷமாக தாங்காது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு பசங்களால் அவமானப்பட்டுட்டாங்களா, அதனால இப்போ என்ன பண்ணுவார், நீ இப்போ வேறு காலேஜில் உனக்கு நான் வந்து அட்மிஷன் போட்டிருக்கேன், அந்த ஒரு பணக்கார பசங்கள்லாம் படிக்கிற காலேஜ் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை கொடுப்பாரா. அதை பார்ப்பாங்க. இப்போ ஹீரோயின் பார்ப்பாங்க, 2 கையில் 2 இருக்குது. ஒன்று ஒரு கையில் ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனில் நிறைய பணம் இருக்குது. இன்னொரு கையில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பணக்கார பசங்களாம் படிக்கிற காலேஜில் உள்ள அட்மிஷன் இருக்குது. எப்பாடி எவ்வளோ ஆசைப்பட்டோம், இதெல்லாம் இப்போவே நடந்துருச்சு, இனிமேல் நடக்க போகுதுன்னு நினச்சா அதுக்குள்ளே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. நேரமாவது சீக்கிரம் போய் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவாரா. சரிப்பான்னு சொல்லும் போது இவர் வந்து என்னோட அசிஸ்டன்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கை காட்டுவார். உடனே அவங்க வந்து சீனியரை பார்ப்பாங்களா, இவன் பொண்ணை கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா அவர் கூட போக சொல்கிறீங்கன்னா, அதுவும் பைக்கில் வேற வந்திருக்காரு ஹீரோ. உடனே அவங்க அப்பா வந்து சொல்வார், பைக்கில் போகிற ஆனால் வந்து அவனை வந்துட்டு இது பண்ணிடாதம்மா, லவ் பண்ணிடாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பாலிக்காக சொல்லிட்டு சிரிப்பார் வேற கிண்டல. அப்பா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வேற கேட்டுகிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அவங்க தங்கியிருக்க ரூமில் வந்து ட்ராப் பண்ணுவாரா. அப்போ ஹீரோயின் கூட ரூம்மேட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்ப்பாங்க ஹீரோயின் வந்து ஏன்னா யார் கூட வந்து இறங்குறான்னு பார்த்தா அவங்க சீனியர் தானா. அந்த சீனியர் எப்போவுமே ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக வேற இருப்பார். இவ்வளோ ஹேண்ட்ஸமான பையன் வந்துட்டு நம்ம ரூம்மேட்டை வந்து இறக்கி விடாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர் வேற பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், உன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. ஹீரோயின் முழிப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்கு ஏதாவது ட்ரபிள் இருந்தது, உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தது, ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினச்சினா என்னோட நம்பரை சேவ் பண்ணிக்கோ, எனக்கு உடனே கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்வாரா. ஹீரோனுக்கு சந்தோஷமாக இருக்கும். உடனே நம்பரை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. மேலே ஏறி வந்துருவாங்களா. ஹீரோ அவங்கள பார்த்துட்டு நின்றுட்டே இருப்பார். இப்போ மேலே வந்தோன்னு ஹீரோயின் கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க கேட்பாங்க, அவர் உன்னோட பாய் ஃப்ரெண்டா, அவர் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிடும். ஆஹா இவங்களாம் அவர் படிக்கும் போதே அவரை சுற்றி சுற்றி வந்தாங்களே, இப்போ மட்டும் நம்ம பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னோம் அப்படின்னா இவங்கெல்லாம் உடனே இன்ட்ரோ கொடுவாளுங்க, அது இதுன்னு பண்ணுவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் சும்மா என்ன ட்ராப் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோ இருக்கார்ல, ஹீரோயினுக்கு கால் பண்ணுவார். கால் பண்ணோன்னா இவன் ஃபோன் அடிக்குது பாரு, யாருன்னு சொல்லிட்டு அவங்களாம் வர கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நான் ஆர்டர் போட்டிருந்தேன்ல, டெலிவரி பாய் தான் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக வந்து தனியாக நின்று பேசுவாங்க. பார்த்தா ஹீரோ தான் கால் பண்ணியிருப்பாரு. என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, இப்போ தான் நீங்கள் ஒரு ரிச்சஸ்ட் மேனோட பொண்ணு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல, அது எல்லார்கிட்டையும் சொல்கிறதுக்காக வந்துட்டு உங்கள் அப்பா வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த பார்ட்டிக்கு வந்து கரெக்டான டைமுக்கு இந்த ஒரு பெரிய ஒரு பேலஸ் ஒன்று இருக்கும், அந்த பேலஸ்க்கு வந்துருங்கன்னு வெல்கம் பார்ட்டியா எனக்கா, இந்த மாதிரி நான் அவரோட பொண்ணுன்னு சொல்கிறதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஹீரோ இப்போ என்ன சொல்வானா, அந்த வெல்கம் பார்ட்டியில் வந்து நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும், ஏன்னா உங்கள் ஐடென்டிட்டியை தானே இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க, அதனால் வந்து அந்த ஸ்பீச் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இப்போ என்ன நினச்சிப்பாங்கன்னா, அதே காலேஜில் தான் அவங்க 2 பேர் படிக்கிறாங்க, அதாவது ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அங்கே போய் சேர்ந்துருப்பாங்க, அவங்களும் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்களும் அங்கே இருக்கிறனால, நாளைக்கு நான் யாருன்னு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி, பணத்துக்காக தானே என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் மனசில் நினச்சிப்பாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த காலேஜ் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு இப்போ மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ரிச்சஸ்ட் மேனோட பொண்ணு வந்துட்டு இங்கே வர போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு வெல்கம் பார்ட்டி நடக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ்லேயே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காலேஜில் உள்ளவங்க எல்லாருமே இப்போ அவங்க வருவாங்க, அவங்கள வெல்கம் பண்ணணும்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாரு. எதுக்குன்னா அது யார்ட்டையும் காட்ட மாட்டாரு. அடுத்ததான் நம்ம காலேஜில் புதுசாக அதாவது வசதியான பொண்ணுங்க சேரும் போது அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாரு. இப்போ அந்த கிஃப்ட் எடுத்து பார்த்துப்பாரு, நம்ம நினைப்பு வந்து வீண் போகலை, கண்டிப்பாக அந்த பொண்ணு வருது, அது ரொம்ப பணக்காரரோட பொண்ணுன்னு வேற சொல்கிறாங்க, அவளுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்து எப்படியாவது அவளை மடக்கிற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிப்பாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே யாராக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் தேடிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ தத்தி ஒரு மாதிரி பயந்து அந்த இடத்துக்கு வருவாங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் வராங்களா, வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அந்த லவர் இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்துடும். நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பார்ட்டி நடக்க போதில்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துக்குலாம் வரத்துக்கும் போது உனக்கு தகுதி இருக்கா, உங்ககிட்ட வந்து ஒரு 500 ரூபா இருக்குமா 100 ரூபா இருக்குமா
அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ எல்லாம் காசே இல்லாமல் இந்த இடத்துக்குலாம் வர்ற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஒரு மாதிரி கிண்டலாக பேசுவாங்க. இந்த பொண்ணு தான் ரொம்ப கிண்டலாக பேசிகிட்டு இருக்கேன்னு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கல அவர் வேற வந்துருவார், வந்தது வாய்க்கு வராத மாதிரிலாம் பேசுவார் இஷ்டத்துக்கும். அவங்க வந்து ஹீரோயினுக்கு ரொம்பவே அது ஹர்ட்டிங்காக இருக்கும். அவர் இஷ்டத்துக்கும் பேசுவார், உனக்கெல்லாம் இங்கே தகுதியே கிடையாது, உன்னை போய் நான் லவ் பண்ணேன்னு நினைக்கும் போதே எனக்கு அருவருப்பாக இருக்குது, இப்போ அந்த மாதிரி பணக்கார பொண்ணு ஒருத்தி இங்கே வரதா இருக்குது, இந்த நேரம் பார்த்து நீ இருந்து எங்கள் மானத்தை வாங்காத, இங்கே இருந்து போ, உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு மாறி மாறி ரெண்டு பேரும் பேசுவாங்க. ஹீரோனுக்கு எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறதுனே தெரியாது, அவங்க சொன்னாலே இவங்க ரெண்டு பேரும் நம்ப போகிறது கிடையாது. அதோட யோசிச்சுட்டே இருக்கும்போது பொறுத்து இருந்தவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு அவர் பேக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து ஒரு 100 ரூபாய் எடுத்து ஹீரோன் மூஞ்சில் விட்டேறிவார். இந்த காசு எடுத்துட்டு உடனே இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு மனசே கஷ்டமாக போயிடும். இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா ஹீரோனை அடிக்கிறதுக்காக கையை ஓங்கிட்டு வர வருமா, ஹீரோனுக்கு பொறுமை தாங்காமல் என்ன பண்ணிடுவாங்க, ஓங்கி பலார்னு அரைஞ்சிடுவாங்க. உடனே அந்த ஆளுக்கு கோவம் வந்துடும். அவர் வந்து என்ன சொல்வார், நீ யார் மேலே கையை வச்சிருக்க தெரியுமா, அவங்க அப்பா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு வச்சுக்கேன் உன்னை அவ்வளோதான், அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக அப்புறம் 4 பொண்ணுங்க வேற கூட சேர்ந்துக்குங்க, இவரெல்லாம் உள்ள விட்டதே தப்பு, அதனால தான் நம்ம ஃப்ரெண்டு மேலே கையை வைக்கிறா, இவரெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இவளுக்கு இப்போவே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இதுங்கெல்லாம் ஆரம்பிச்சிருங்க. உடனே ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ தான் எப்போனாலும் கால் பண்ண சொல்லியிருக்காருல, அவர் என்ன சொல்வார்னா இந்த காலேஜோட பிரின்சிபலே வந்துட்டு எங்கள் அங்கிள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் நீ விட்டா நீ என்ன இந்த காலேஜே உன்னோடதுன்னு கூட நீ சொல்லுவ அப்படின்ற மாதிரி எல்லாம் கிளிண்டர் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கரெக்டாக கால் பண்ணுவாரா, அதை எடுத்து இப்படி காட்டுவாங்க. ஹீரோ பேர் போட்டதே எல்லாருக்குமே தெரியும், ஹீரோ வந்து எவ்வளோ பேர் வசதியானவர்னு தெரியும். ஏன்னா அவன் நம்பர்லேருந்து கால் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ ஆச்சரியமாக பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த கால் அட்டன் பண்ணி பேசுவாங்களா, உனக்கு எதுவும் பிரச்சனையா, அங்கே நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ அதை கேட்பாரு. என்ன கேட்பாரு, இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை கேட்கும்போது ஹீரோன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, உனக்காக பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கிறது வந்து அந்த பார்ட்டிக்கு சீக்கிரமாக நீயும் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வைப்பாரு. ஹீரோன் வந்து ஃபோனை கட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த சீனியர் பையனே கிடையாது, நீ வேற யாரையோ வச்சு அவரை மாதிரி பேச வச்சு நடிக்க வச்சுட்டு இருக்கியா, உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாது, இவளெல்லாம் நம்ம பேசவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி மாறி மாறி எல்லாம் பேசிக்கிட்டு ஹீரோன் அடிக்கிறதுக்காக வருவாங்க. அதில் மற்ற பிள்ளைங்களாம் என்ன செய்யும், நீங்கள்லாம் அவளை போட்டு ஏதாவது பண்ணுங்க, நான் இதை வீடியோ எடுத்து இவளை அசிங்கப்படுத்துறேன், எல்லாரும் பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு கோவம் வரும். என்ன பண்ணுவாங்க, திரும்ப ஹீரோக்கு கால் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், ஹீரோனோட ஃபோனை பிடிங்கி தூக்கி வீசுவாரா. கரெக்டாக அந்த ஃபோன் வந்து யார் காலில் போய் விழுனா, ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர் காலில் போய் விழுந்துரும். அந்த ஃபோனை உடனே அவர் கீழே குனிஞ்சு எடுப்பார். அதை சுற்றி நின்று பார்க்குற பொண்ணுங்க எல்லாருமே இவர் எவ்வளோ பெரிய வசதியானவர் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டே இருப்பாங்க. உடனே இந்த பொண்ணு இருக்குல்ல, அதாவது ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அழகுபடுத்திப்பாங்க. ஏன்னா அவர் ரொம்ப வசதியானவர்கள், அவர் முன்னாடி இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கணுன்றதுக்காக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இது உங்கள் ஃபோன் தானேன்னு கேட்டு கொடுப்பாரா. ஆமான்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு நான் வந்து ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், என்ன நீ என் பேர் இதுதான், நீங்கள் என்ன இப்படியே பேர் சொல்லி கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஹீரோயின் கிட்ட பேசுவார். இப்போ இங்கே சுற்றி இருக்கவங்களும் வந்துட்டு உங்களை எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், இங்கே வருவீங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ ஹீரோயினை கண்டுக்காமல் இவர்கிட்ட பேசுவாங்க. ஆனால் அவர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தான் பேசுவார். அவர் என்ன சொல்வார்னா வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக தான் நான் இந்த காரில் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ எல்லாருக்கும் ஒன்றுமே ஓடாது, என்னது இவளை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கா அப்படின்னு ஒன்று அவங்களால தாங்க முடியாது. எல்லாரும் அந்த கூட நிற்கிற பொண்ணுங்கெல்லாம் வாயை பொழந்துருங்க, இவ்வளோ வசதியான ஒருத்தர் வந்துட்டு இவ்வளோ பெரிய காஸ்ட்லியான காரை எடுத்துகிட்டு வந்துட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரா அப்படின்ற மாதிரி எல்லாம் வாயை பொழந்துருங்க. அந்த டைம் பொறுக்க முடியாமல் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கால் அவர் என்ன சொல்வார்னா, நீங்கள் தப்பான ஆளை வந்து கூப்பிடுறீங்க, இவ வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு ஏழை விட்டு பொண்ணு, இவளுக்கெல்லாம் சரியான பணமும் கிடையாது ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ஆள் மாற்றி கூப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி இவர் அப்படி சொல்வார். சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவங்களாம் சொல்லிட்டே இருப்பாங்க, சரி நீங்கள் வாங்க போகலான்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து தடுத்துக்கிட்டே இருக்காங்களா. உடனே அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர் என்ன சொல்வார், இவங்களெல்லாம் திட்டுவார், நாங்கள் தான் சொல்கிறோம்ல நாங்கள் சரியான ஆளை தான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம், உங்களெல்லாம் கிடையாது, உங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ ஹீரோயின் கிட்ட வேற கேட்பாங்க, இதோட நம்ம கிளம்பலாமா இல்லை இவங்க பண்ணதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லணுமான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கேட்பாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அதெல்லாம் வேண்டாம் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே எல்லா பசங்களும் நக்கலாக சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயினுக்கும் இவரை பார்த்தோன்னு அந்த பாய் ஃப்ரெண்டை பார்த்தோன்னு ஒரு மாதிரி நக்கலாக சிரிப்பு வந்துடும். சிரிக்கும் போது இவருக்கு கோவம் தாங்காது, என்ன பார்த்தே நீ கிண்டல் பண்ணி சிரிக்கிற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அடிக்கிறதுக்காக கையை ஓங்கிட்டு வருவாரா. அவ்வளோதான், இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த அந்த ஃப்ரெண்ட் இருக்காருல்ல ஹீரோட ஃப்ரெண்டு, அவருக்கு இந்த போட்டு சரியான அடி அடிப்பாருங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. உடனே இதுங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதுவுமே இதை பற்றி கவலைப்படாதுங்க, இதுங்களை என்ன சொல்லிட்டு இருக்காங்களா, அவள் ஏதோ ட்ராமா பண்ணிட்டு இருக்கா, அவள் பண்ணுறதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசுவாங்க. சரி இவகிட்ட பேசி நம்ம நேரத்தை கடத்த வேண்டியதில்லை, அந்த பார்ட்டிக்கு போகணும், அந்த வசதியான பொண்ணை வேற நம்ம பார்க்கணும்ல, அவளையும் நம்ம வந்து நம்ம அதாவது பணக்காரவங்களும் நம்மள ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி அவளையும் நம்மளோட ஃப்ரெண்டோட லிஸ்ட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த பொண்ணு இருக்குல்ல திமிரு பிடிச்சது, அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரும் உள்ளே வருவாங்க. செய்வானா அந்த பாய் ஃப்ரெண்டுக்கால் அவன் என்ன பண்ணுவானா, ஒரு ஆளை கூப்பிட்டு அந்த பையன் கிட்ட என்ன சொல்லுவான், இப்போ அந்த பணக்கார பொண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு கிட்ட நான் கொடுத்து தான் இந்த கிஃப்ட்டை கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும் அந்த பையனும் அதை வாங்கிட்டு போவான். உள்ளே வருவாங்க. அவர் வந்து ஃப்ரெண்டு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார்ல, இந்த இடத்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பெரிய பேலஸாக இருக்கும். இந்த பேலஸ்க்குள்ளலாம் அவங்க இது வரைக்கும் வந்ததே கிடையாது, இவ்வளோ பெரிய பேலஸாக, அதுவும் என்னோட அந்த ஐடென்டிட்டியை சொல்கிறதுக்கான பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பாங்களா. அப்போ உள்ளே வரும்போது ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு. அவங்களோட சீனியர் தானே, பார்க்கும்போது ஹீரோவும் இவங்கள தான் பார்ப்பாரு. இவங்க பார்க்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிப்பாங்க ஹீரோயின். அப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு என்ன பண்ணும், வா நம்ம போய் டான்ஸ் ஆடலாம் பாட்டு பாடலாம்
பரவாயில்லன்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு வரவே மாட்டாரு. அவர் தோள்ல கைய போட்டு கூப்பிடும்போது எனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னோனே அது கைய எடுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வா ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிடுவாரு. அப்ப ஹீரோயின் என்ன நெனைப்பாங்கன்னா, இவர் படிக்கும்போதுலருந்தே வந்துட்டு எந்த பொண்ணு கூடயும் சேர்த்து வச்சு பேசுற மாரிலாம் ஆளே கிடையாது. ரொம்ப டீசென்ட்டா நடந்துப்பாரு. எந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் அவருக்கு கிடையவே கிடையாது. அதே மாரி எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. ஹேண்ட்ஸமாவும் இருக்காரு. ரொம்ப நல்ல டைப்பா இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டே அவர பார்த்துட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப அந்த ஆள் கிட்ட வந்துட்டு அந்த பையன் குடுத்து அனுப்பிச்சார்ல, அந்த பணக்கார பொண்ண பார்த்தீன்னா அந்த கிஃப்ட்ட குடு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோயின் உள்ள வந்த உடனேயே வந்துட்டு அவங்க தான் அந்த பணக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு தெரிஞ்சிரும். உடனே அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹீரோயின் கிட்ட போய் அந்த கிஃப்ட்ட குடுப்பாரு. இந்த மாரி அந்த ஆள் வந்துட்டு உங்கள்ட்ட இந்த கிஃப்ட்ட குடுக்க சொன்னாரு அப்படின்ன உடனே ஹீரோவும் பார்ப்பாரு. பார்த்துட்டு ஓஹோ! அவன் இப்படிலாம் பிளான் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ நெனைப்பாரு. இப்ப ஹீரோயினுக்கு வந்து எப்படி தோணும்னா, அந்த கிஃப்ட்ட பிரிச்சு பார்ப்பாங்களா, அது ஒரு காஸ்ட்லியான நெக்லஸா தான் இருக்கும். இவன் வந்துட்டு எவ்வளோ திமிரு இருந்தா, இவன் வந்து பணக்கார பொண்ணுக்கு இந்த கிஃப்ட்ட குடுன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து இந்த மாரிலாம் அப்ளிகேஷன் போட்டு வைக்கிறான். அப்படின்ற மாரி ஹீரோயின் நெனைப்பாங்க. ஆனா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா என்ன சொல்வாங்கன்னா, அப்படி ஒரு வேள அந்த பையன் கேட்டானா, நான் அந்த பணக்கார பொண்ணுகிட்ட இந்த கிஃப்ட்ட குடுத்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. இப்ப ஹீரோ வந்து அவன் காதுல ஒரு விஷயத்த அந்த பையன் காதுல சொல்லி அனுப்புவாரு. இங்க வெளிய என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த பையன் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு வெளிய வந்து பார்க்கும்போது, அந்த பாய் ஃப்ரெண்டையும், அந்த திமிரு புடிச்ச பொண்ணையும் உள்ளேயே விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா, இவங்க 2 பேரும் உள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அங்க உள்ளவங்கலாம் சொல்லுவாங்க. அதுக்கு 2 சண்டை போட்டுட்டு இருக்கோம். நாங்கலாம் எவ்வளோ வசதியான பசங்க. நாங்களே உள்ள போக்கூடாதுன்னா, அப்ப யாருக்கு தான் அந்த பார்ட்டி நடத்திட்டு இருக்கீங்க? அப்படி இப்படின்னு கேட்டு அந்த உள்ள விடமாட்டேன்னு சொன்னவங்க கூட சண்டை போட்டுட்டு நிக்குங்க இந்த 2ம். ஏஜென்ட்ட கொண்டு போனார்ல, அந்த ஆள் வருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கவங்கள்ட்ட என்ன சொல்வாருன்னா, இவங்க 2 பேரையும் உள்ள விட சொல்றாங்க. அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, என்னது இவங்க 2 பேரையுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்பாரு. பாத்தியா நான் சொன்னேன்ல, எங்கள மாரி பணக்கார பசங்களோட விளையாடாதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு இதுங்களும் திட்டிட்டு ரொம்ப திமிரா இப்ப உள்ள விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு வேகமா வருங்க. வரும்போதே இவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு வருவாங்கன்னா, இவ்ளோ பெரிய பேலஸ்ல இப்படி வெல்கம் பார்ட்டி வச்சிருக்காருன்னா, அவரு எவ்வளோ பெரிய வசதியானவரா இருப்பாருல்ல. அவர் பொண்ணோட ஐடென்டிட்டிய சொல்றதுக்காகவே இப்படி ஒரு பார்ட்டி வச்சிருக்காரே. அப்படி ஒரு பொண்ணா நம்ம காலேஜுக்கு வரப்போறா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுங்க பார்த்துக்கிட்டே அத பிரமிப்பா இதுங்களே பார்த்துக்கிட்டு வருங்க. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இங்க உள்ள இருக்கவங்கலாம் உள்ள பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் மேல மாடியில ஹீரோயின் நிக்கிறத பார்த்துருவாங்க. இவ என்ன எல்லா இடத்துலயும் இவ வந்து நிக்கிறா? இவளுக்கு எப்படி திமிரு? இவளெல்லாம் கொண்டு போய் எங்கெல்லாம் விடுறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு இது 2 பேசிக்கிட்டே வரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மாடிக்கு போய் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 மாடிக்கு போலாம்னு நினைக்கும். அப்ப அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க மாடிக்கு போக உங்களுக்கு வந்து அனுமதி கிடையாதுன்னு சொல்லவும், என்ன தைரியம் உங்களுக்கெல்லாம்? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவலாம் ஒருத்தி, அவளெல்லாம் அனுமதிச்சிருக்கீங்க. எங்கள வந்து இங்க உள்ள வரக்கூடாது, மாடிக்கு போக்கூடாதுன்னுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட போய் சண்டைக்கு போவாங்க. அவர் ஒரே வார்த்தையா சொல்லிடுவாரு. இல்ல யார அனுப்பணுமோ அவங்கள மட்டும் தான் நாங்க அனுப்ப முடியும். மத்தவங்களலாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. எடுத்துட்டு இருந்தார்ல, அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, அவர் தான் அந்த பணக்காரரோட பொண்ணே அவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன குருடா போயிட்டியா? உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? போய் போய் அவள போய் பணக்காரரோட பொண்ணுன்னு சொல்ற. அவ யாரோட பொண்ணு? அவ எப்படிப்பட்டவன்ற பேக்ரவுண்ட் எங்களுக்கு தெரியாதா? அவ எங்க கூட தானே இவ்வளோ நாளா படிச்சுட்டு இருந்தா. ஏன்னா ஹீரோயினுக்கே தெரியாதுல்ல அவங்க பணக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இவங்களும் 2 பேரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ நினைச்சுப்பாங்க. இப்ப நான் வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பின்னாடி 4 பேரோட ஹீரோயின் ஒரு மாஸா ஒரு என்ட்ரி குடுத்து அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்ல நடந்து வருவாங்க. கீழ வரும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க இன்னும் கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இவரு குடுத்து அனுப்புனார்ல அந்த கிஃப்ட் அத எடுத்து காட்டுவாங்க. அத பார்த்தோனே இவங்க 2 பேருக்கு ஒரு மாரி ஆயிடும். இத அந்த பணக்கார பொண்ணுகிட்டலாம் குடுக்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் இருக்கார்ல பாய் ஃப்ரெண்ட் அவர் என்ன பண்ணுவாரு, அந்த கிஃப்ட்ட குடுத்து அனுப்புனார்ல, அந்த பையன புடிச்சு திட்டுவாரு, அடிக்க போவாரு. "உனக்கு என்ன தைரியம் இருந்தா போய் போய் இவகிட்ட போய் நான் குடுத்த கிஃப்ட்ட நீ குடுத்துருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கே கோவம் வரும். "நீ தான் ஏன் சரியான லூசு. உண்மையிலேயே அந்த பொண்ணு தான் வந்துட்டு அந்த பணக்காரரோட பொண்ணு. அதனால தான் அவங்கள்ட்ட குடுத்தேன். மிச்சது என்ன இருந்தாலும் நீ அவங்கள்ட்ட பேசிக்கோ" அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்லிட்டு கோவமா போயிடுவான். அப்பவும் இந்த ஆள் நம்பவே மாட்டாரு. இந்த பையன் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் என்ன சொல்லுவான், ஹீரோயின் கிட்ட இப்ப சண்டைக்கு போவான். "உனக்கெல்லாம் அந்த கிஃப்ட்ட கையில வச்சுக்கிறதுக்கு கூட தகுதியே கிடையாது. மரியாதையா அந்த கிஃப்ட்ட என்கிட்ட திரும்ப குடுத்துரு" அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும்னா வந்துட்டு, ஓஹோ! உன்கிட்ட வந்து நான் திரும்ப குடுக்கணுமா? இந்த மாரி ஒரு பொருளுக்கெல்லாம் நான் ஆசைப்படுவேன்னு நெனச்சிட்டு இருக்கேன். என்னோட ரேஞ்ச் தெரியாம நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அத தூக்கி வீசிருவாங்க. தூக்கி வீசின உடனே அவருக்கே ஒரு மாரி ஆயிடும். அது என்ன ரேட் தெரியுமா? அது எவ்வளோ காஸ்ட்லியான பொருள் தெரியுமா? உனக்கெல்லாம் அது அரும தெரிஞ்சா தானே, அத போய் தூக்கி போட்டேன்னு வேகமா போய் பொறுக்கி எடுத்துப்பாரு. இடத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயினோட ரூம்மேட் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்துருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பத்தி சொல்லுவாங்க. "நீ வந்துட்டு எவ்வளோ பெரிய பணக்காரின்றது எங்களுக்கே தெரியாம போயிடுச்சு" அப்படி இப்படின்னு பேசுவாங்க. உடனே இந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் அந்த திமிர் புடிச்ச பொண்ணுக்கும் ஒண்ணுமே ஓடாது. என்னடா இவ எல்லாரும் இதே மாரி பேசிட்டு இருக்காங்க. எல்லாரையும் செட்டப் பண்ணி வச்சிருக்கா போல இருக்கு. இதுக்காக இவ எவ்வளோ செலவு பண்ணாலும் அந்த பணம் இவளுக்கு எப்படி கிடைச்சதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுங்க பேசிட்டே இருக்குங்க. ஆனா அவங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. திரும்ப திரும்ப கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோ இருக்கார்ல, இப்ப எல்லாரும் விலகுங்க விலகுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் விரட்டி விட்டுருவாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து நடந்து வருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, நெறைய பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் வந்துட்டு அவங்க அப்பா சார்புல கொண்டு வருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பார்ட்டிக்கு உங்க எல்லாரையும் நான் வந்து வெல்கம் பண்றேன். இவரு தான் வந்துட்டு அந்த அவங்க அப்பாவோட பேர சொல்லி அவங்களோட பணக்கார பொண்ணு. இவ்வளோ நாள் இந்த விஷயத்த வந்து வெளிய தெரிவிக்காம இருந்தோம். இப்பதான் நேரம் வந்திருக்கு. அத வெளிய தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க அப்பா வந்து அவங்க பொண்ணுக்காக வந்து இந்த கிஃப்ட் எல்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே லட்சமா என்னது லட்சம்லாம் கிடையாது. அது மில்லியன், பில்லியன் கணக்குல இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு கிஃப்ட்டா இருக்கும்ல. அது மாரி வீடு, காரு, பங்களா அந்த மாரி காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் எல்லாமே வரிசையா வரும். இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த பாய் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா மிரண்டே போயிடுவாங்க. "இவ்ளோ பணமா?" அப்படின்னு சொல்லிட்டு. கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லா பொண்ணுங்களும் வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க.
அவ்வளோ பணக்காரரோட பொண்ணா இது? சொத்து மதிப்பே இவ்வளவா? அது பாக்கெட் மணியா அவங்களுக்கு இவ்ளோ குடுப்பாங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பேசுறதெல்லாம் கேட்ட உடனே அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு இருக்குல்ல, அதுக்கே மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி போயிடும். இதுக்கு இடையில அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு பார்த்தீங்களா? அது கெட்டியமா கைய வேற பிடிச்சிருந்துச்சா, அவர் அந்த பொண்ண திரும்பி பார்ப்பாரு. இவ இவ்ளோ பணக்காரின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், இதுக்கப்புறம் இவ வந்து வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி, இப்ப வந்து லவ் பண்ணிட்டு இருக்காள். அந்த பொண்ணோட கைய உதறி விட்டுருவாரு. உதறி விட்டவரு பார்த்தீங்கன்னா, வேக வேகமா போய் ஹீரோயின் கைய போய் பிடிச்சுப்பாரு. பிடிச்சவரு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்துல நிக்கவும், ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. "என்னாச்சு? உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க விட்டுட்டு நீ வந்து இங்க நிக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "தப்பு என் பேர்ல தான். இப்பதான் எனக்கு எல்லாமே தெரியுது. நான் கொஞ்ச நாள் தப்பு பண்ணிட்டேன். நம்ம 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒண்ணா தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கோம். நான் ஒரு சின்ன தப்பு தானே பண்ணிட்டேன். இத பெருசா எடுத்துக்காத. திரும்ப நம்ம வந்து லவ்வ வந்து ஸ்டார்ட் பண்ணணும். என்ன மன்னிச்சு நான் இந்த கிஃப்ட்ட வந்து எனக்காக நீ ஏத்துப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இப்ப அந்த லவ் பண்ற பொண்ணு இருக்குல்ல, அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு. அது "ஐய்யய்யோ! என்னடா இவன் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு அவர வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கும். நேரம் இப்படி பேசிட்டு இருந்தேன். இப்ப திடீர்னு இந்த மாரி பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "எல்லாமே நம்ம சின்ன வயசுலேருந்து பழகுனது தான். என்னால உன்ன மறக்க முடியாது. 1000 தான் இருந்தாலும் வந்துட்டு நம்ம காதல்ல." அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசுவாரு. உடனே ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிரும். அதுவும் ஹீரோவும் பார்த்துட்டே இருப்பாரு. அவரு தான் வேணும்னே இதெல்லாம் பண்ணியிருக்காருல்ல. இப்ப இவனோட திமிருத்தனத்த அடக்கணுன்றதுக்காக தான் அவரோட ஏற்பாடா இருக்கும் இது. இப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவரெல்லாம் மன்னிப்பு கேட்டு பேசிட்டே இருக்காரா, ஹீரோயின் வந்துட்டு, "ஓ! நான் உன்ன மன்னிக்கணும்னு நினைக்கிறேன்னு" கேட்கும்போது, "ஆமா, நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னா எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும்." அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. ஹீரோயின் இப்ப என்ன சொல்வாங்கன்னா, "அப்படி நான் உன்ன மன்னிக்கணும்னா, இப்ப எல்லார் முன்னாடியும் என் கால்ல விழுந்து முட்டி போட்டு மன்னிப்பு கேளு. நான் உன்ன மன்னிக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், "அதனால என்ன? உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். இத செய்ய மாட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் முட்டி போட்டுருவாரு. முட்டி போட்ட உடனே ஹீரோயின் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "கேவலம் பணத்துக்காக வந்துட்டு உடனே மனசு மாறுறல்ல நீ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி மட்டமா பேசி சிரிப்பாங்க. "உனக்கு எவ்ளோ திமிரு இருந்தா எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்துற? நீ சொன்னேன்றதுக்காக என்ன ஏத்துப்பேன். நீ சொன்னதுனால தானே உன் கால்ல விழுந்துட்டு அதாவது முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கிற மாரி நான் கேட்டேன். அதையே கிண்டல் பண்ணி சிரிக்கிறியா?" அப்படின்ற மாரி திரும்பவும் இவருக்கு கோவம் வரும். இவருக்கு ரொம்பவே கோவம் வந்துருமா, கோவம் வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணலான்னு போவாரு. அதுக்குள்ள ஹீரோ வந்துருவாரு. "இதுக்கப்புறம் உங்களுக்கு இங்க பேசுறதுக்கோ, நிக்கிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. இங்கருந்து கிளம்புங்க." அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அந்த ஆளுக்கு உடனே அங்கருந்து போகணும்னு வெளிய வரும்போது, அந்த லவர் பொண்ணு இருக்குல்ல, அவர் கைய பிடிக்கும். அதோட கைய உதறி விட்டு வேக வேகமா வெளிய வந்துருவாரு. இந்த நேரம் தான் ஹீரோயினோட ரூம்மேட் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவரும் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவரு போய் "என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணுவாரு, "இங்க வா, தனியா வா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண கூட்டிட்டு போய் விஷயத்த சொல்வாரு. "என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அதாவது அந்த சீனியர் பையன், அவன் வந்துட்டு ஹீரோயின் மேல லவ் பண்றான். அப்பத்துலருந்து படிக்கும்போதே அவனுக்கு வந்து அந்த பொண்ண வந்து புடிச்சிருக்கும். அதுக்காக தான் அவன் இந்த பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதாவது டைரக்ட்டா போய் ப்ரொபோஸ் பண்றதுக்கு பதிலா, அவரோட அந்த கஷ்டத்த வந்து மாத்தி அமைச்சு குடுத்து தானே அதுக்கப்புறம் ப்ரொபோஸ் பண்ணணும். அதனால அவன் பண்ணிட்டு இருக்க பிளான் தான் இதெல்லாம். வெளிய யார்ட்டயும் சொல்லாத." அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு மாரி இது பண்ணிட்டே இருப்பாங்களா, அப்பதான் அவர் என்ன சொல்வாருன்னா, அவங்க கல்யாணம் நல்லபடியா நடந்தா தான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். ஏன்னா இதுக்கும் அதாவது ஹீரோயினோட ரூம்மேட் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து இவர் மேல ஒரு இது இருக்கும், கிரஷ் இருக்கும். அதனால அவர் அப்படி சொன்னோனே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, சரி, இந்த பிளான் வந்து வெளிய யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவர் சொல்லிடுவாரு. சரி, ஓகே அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிடுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்ப காலையிலேருந்து எல்லாமே நடக்கிறதெல்லாம் வித்தியாசமாவே இருக்கு. ஆனா ஹீரோவ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடக்குது. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. "தேங்க்ஸ் மட்டும் தானா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கேட்பாரு. "ஒரு நாள் உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து ட்ரீட் குடுக்கணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "அது என்ன ஒரு நாள்? அது இப்பவே போலாமே." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிடுவாரு. அவருக்கு என்னன்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஹீரோயின் கிட்ட அப்ரோச் ஆயிடணும் அப்படின்ற மாரி அவர் நெனைக்கிறாரு. உடனே ஹீரோயினும் ஓகே, ஓகே, அப்ப போலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. 2 பேர் கிளம்புவாங்களா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரு ஹீரோவ வந்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணுவாரு. "பரவாயில்லையே, ஒரு ஒரு வழியா இப்பவாவது உன் லவ்வ சொல்லணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்ட. ஆனா எப்ப சொல்ல போறேன்னு தான் தெரியலன்னு" கிண்டல் பண்ணுவாரு. "நீ பேசாம வாய மூடிட்டு இரு. எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியுன்ற" மாரி 2 பேரும் கிண்டல் பண்ணிட்டே வருவாங்க. இந்த நேரம் பார்த்தோம்னா, அந்த திமிரு புடிச்ச பொண்ணு இருக்குல்ல, அது போயிட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசும். "என்ன எதுக்காக நீ கைய உதறி விட்டுட்டு அவ கிட்ட போன?" அப்படின்ற மாரி போய் கேட்கும். உடனே அவருக்கு அச்சச்சோ! என்ன சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்ற மாரி சொல்வாரு. என்ன சொல்லும், "ஒருவேள அவ பணக்கார பொண்ணா இருந்தா, அவள வந்துட்டு நம்ம கூட செட்டு சேர்த்தா நம்மளுக்கு தானே அது நல்லாருக்கும். அதனால தான் போனா. மத்தபடி அவளெல்லாம் யாருக்காவது பிடிக்குமா? உன் அழகு அதுக்கு வருமா?" அப்படி இப்படின்னு பேசவும் பார்த்தீங்கன்னா, இது உடனே நிஜமாவான்னு கேட்கும். "ஆமா, உன்ன தவிர வேற எனக்கு யாரையுமே எனக்கு பிடிக்காது. நீ தான் என்னோட பெஸ்ட்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அப்படியே நம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்வாருன்னா, இத சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக, "சரி வா, நீ ரொம்ப டயர்டா இருக்க. நீ வந்து இதா இருக்க. நான் இப்போ உன்ன ஷாப்பிங் கூட்டு போறேன். உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ." அப்படின்ற மொத்த செலவும் என்னோடதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப குஷியா போயிடும். சரி வா, உடனே போலாம்னு சொல்லிட்டு இப்ப அதுவும் ரெடி ஆயிடும். மத்தபடி மனசுல என்ன நினைப்பாருன்னா, என்னையே எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டல. நிச்சயமா இதுக்கு நான் உன்ன பழி வாங்கியே தீருவேன் அப்படின்ற மாரி மனசுல நெனச்சுப்பாரு. கிழமை அந்த டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேற சொல்லியிருந்தாரா, இப்ப ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் ஒரு பக்கம் வந்துருவாங்க. இந்த தடவையா சொதப்பாம எல்லாத்தையும் சொல்லிடுறான்ற மாரி ஃப்ரெண்டு சொல்லிட்டே இருப்பாரு. "நீ வாய மூடுறான்ட்டு" அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயினும் அவங்க ரூம்மேட் இருக்காங்கல்ல, 2 பேருமே வந்திருப்பாங்க. வரும்போது இப்ப அந்த ரூம்மேட் இருக்காங்கல்ல, ஹீரோயின் கால்ல பார்ப்பாங்க. அந்த ஷூ இருக்குல்ல, அது ரொம்ப பழைய ஷூவா போயிருக்கும். அதுல ஒரு சின்ன ஓட்ட போட்டு அவங்க விரல் வேற வெளிய வந்திருக்கும். அத பார்த்தோனே, "என்ன நீ இன்னும் இந்த ஷூவ போட்டுருக்க? நீ எவ்வளோ பெரிய பணக்காரரோட பொண்ணு. நீ இந்த மாரிலாம் ஷூ போடலாமா? உடனே இதே இவ்ளோ பெரிய கடை இருக்குல்ல, இந்த மால்லயே போயிட்டு நம்ம வந்து ஷூ மாத்திடலாம்னு" சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "இப்போதைக்கு வேண்டாம், இருக்கட்டும்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "எப்படி அது? பணக்கார வீட்டு பொண்ணா இருக்க. இந்த மாரிலாம் ஷூ போடவே கூடாது. நீ கண்டிப்பா வந்து ஷூ வாங்கணும். நானும் அப்படியே இந்த மாரிலாம் பணக்காரவங்கலாம் பர்ச்சேஸ் பண்றத நான் பார்த்ததே இல்ல. உன் மூலியமா அதெல்லாம் நானும் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லவும்,
ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 2 பேரும் போவாங்க. அங்க உள்ள காஸ்ட்லியான ஒரு ஷூ எடுத்துப்பாங்க. அந்த பொண்ணுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த ஷூவ ட்ரை பண்ணி பார்க்குறியான்னு சொல்லிட்டு கொண்டு வரும்போது, "இது என்ன இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கே!" அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். "நீ வா இத போடு. உனக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும்." அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினும் பார்ப்பாங்களா, அந்த ஷூ ரொம்பவே அழகா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அத போட்டு பார்க்கலான்னு தான் கையில எடுப்பாங்க. அதுக்குள்ள இவங்க 2 பேரும் ஷாப்பிங் போக வந்திருக்காங்கல்ல, இந்த பாய் ஃப்ரெண்டும் அதோட லவரும். 2 பேரும் வந்தவங்க ஹீரோயின் இங்க உட்கார்ந்திருக்கிறத பார்த்தோனே, "இவளெல்லாம் எதுக்காக இந்த கடைக்குள்ள சேர்க்குறீங்க? இவ ஏதோ பெரிய பணக்காரி மாரி டிராமா போட்டுட்டு இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேல்ஸ் கேர்ள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லுவாரு. "இவ கிட்ட ரூ. 10 காசு கூட கையில இருக்காது. இவ இந்த மாரி ஷாப்பிங் பண்றன்ற பேர்ல கடை கடையா போயிட்டு இப்படி தான் ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருப்பா. இவளெல்லாம் கடைக்குள்ளேயே விடாதீங்க, தொரத்தி விடுங்க." அப்படின்ற மாரிலாம் பேசுவாரு. பார்த்தீங்கன்னா, சுத்தி சுத்தி இந்த மாரி அவங்கள அசிங்கப்படுத்தும்போது ஹீரோயினுக்கு ஒரு பக்கத்துல கோவம் வந்துரும். "மரியாதையா இங்கேருந்து போறீங்களா இல்லையா?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, அப்ப அவரு என்ன சொல்வாருன்னா, "இவலாம் தெரு கடையில ரோட்ல தெரு ஓரமா போட்டிருக்க கடையில கூட காசு குடுத்து வாங்க கூட அவள்ட்ட காசு கிடையாது. தேவையில்லாம இந்த மாரி கஸ்டமர வந்து உள்ள விடாதீங்க." அப்படின்ற மாரி சொல்லவும் ஹீரோயினுக்கு கோவமா வரும். இன்னும் ஒரு வார்த்தை பேசினா அவ்வளோதான் சொல்லிட்டு அந்த செருப்ப வச்சுக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க. அவர் பாட்டுக்கு இப்ப என்ன பண்ணுவாரு, உடனே அந்த ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதோட லவ்வர் பொண்ணு. இவகிட்டலாம் என்ன பேசி நம்ம நேரத்த ஏன் வீணடிக்கணும்? சரி வா இன்னைக்கு நீ எனக்கு பர்ச்சேஸ் பண்ண தானே வந்த. நான் என்ன வேணும்னு சொல்றேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உடனே டக்குனு அவர் என்ன பண்ணுவாரு, அவர் பாக்கெட்லேருந்து ஒரு கார்ட் எடுப்பாரு. அந்த கார்ட் எடுத்து அந்த சேல்ஸ் கேர்ள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட காட்டுவாரு. "இங்க பாருங்க இந்த கார்ட்ல வந்துட்டு மில்லியன் கணக்குல பணம் இருக்கு. இந்த பணத்த வச்சு என்னோட லவ்வர் என்னென்னலாம் கேட்குறாரோ அது எல்லாமே புக் பண்ணிடுங்க." அப்படின்ற மாரி சொல்லும்போது ஹீரோ நிமிர்ந்து பார்ப்பாங்களா, அந்த கார்ட பார்த்தோனே அவங்களுக்கு என்ன தோணும்னா, லவ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கும். அவங்க நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்றதுனால, அந்த மொத்த பணத்தையும் வந்துட்டு அவங்க படிப்புக்கான ஒரு பணத்த இந்த இதுல தான் போட்டு வச்சிருப்பாங்க இந்த அக்கவுண்ட்ல. அந்த கார்ட வந்து அவங்க கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அத கொண்டு வந்து லவ் பண்றோன்றதுக்காக அந்த பையன்கிட்ட குடுத்துருப்பாங்க. "இதுல நெறைய பணம் இருக்கு. இத நீ யூஸ் பண்ணிக்கோ." அப்படின்ற மாரி அவங்க குடுத்துருப்பாங்க. என்னதான் பணக்காரரா இருந்தாலும் ஹீரோயின் குடுத்ததுனால வாங்கி வச்சிருப்பாரு. இப்ப என்ன பண்ணுவாரு, இந்த பணத்த வச்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்குன கார்டுல அந்த பொண்ணுக்கு வாங்கி குடுக்க போறாராம். இத பார்த்தோனே என்னோட பணத்துல என்ன தைரியம் இருந்தா நீ அவளுக்கு வாங்கி குடுப்ப அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வரும். ஹீரோயின் வந்து அப்படியே அமைதியா தான் இருப்பாங்க. அப்ப இவரு என்ன பண்ணுவாரு, என்னென்னமோ வாங்குவாரு. அவங்களும் கேட்கறதெல்லாம் வாங்கி குடுத்துட்டு 2 பேரும் போய் பே பண்ணலான்னு போயிட்டு நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கார்டு வந்து வேலை செய்யல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு சிரிப்பா வரும். இப்ப அவங்க கார்ட குடுத்து அவங்க ஒரு ஷூ வாங்குனாங்கல்ல, அதுக்கு காசு குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது கிரெடிட் ஆகும். உடனே வந்துட்டு அவங்கலாம் வந்து இந்த கார்டு வேலை செய்யுது, இந்த கார்டு வேலை செய்யலன்னு சொல்லும்போது, இவருக்கு உடனே கோவம் தான் வரும். ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பாஸ்வேர்ட்லாம் இருக்குல்ல, அத மாத்தி விட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பணம் தானே இது. அதனால இன்னும் ஏகப்பட்ட பணம் அவர் வந்து ஹீரோயினுக்கு குடுக்க வேண்டியதே இருக்கு. அதனால இப்போதைக்கு அது அவருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மாத்தி விட்டுருப்பாங்க. இப்ப இவருக்கு எப்படி இருக்கும்னா வந்துட்டு பேலன்ஸே உங்களுக்கு வந்து 0 பேலன்ஸ்ல தான் இருக்குன்னோன, அந்த பொண்ணுக்கு ஒரு மாரி ஆயிடும். "என்னாச்சு நிஜமாவா? உடனே அப்பாக்கு கால் பண்ணு" அப்படின்னு சொல்லவும், "இப்ப எப்படி அப்பாக்கு கால் பண்ணா என்ன ஏதுன்னு வேற கேட்பாரு. இப்ப கால் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயின் தான் ஏதோ வேல பார்த்துட்டா. அதனால தான் என் கார்டு வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இல்லாம அவர் என்ன சொல்வாருன்னா வந்து, "என் கார்ட்ல வந்துட்டு நீ பின் இந்த மாரி மாத்தி போட்டு உனக்கு வந்து நீ எல்லாத்தையும் பணத்தெல்லாம் எடுத்துட்டு செலவு பண்ணிட்ட. இத மட்டும் நான் உன் மேல கம்ப்ளைண்ட் குடுத்தேன்னு வச்சுக்கோ, நீ ஜெயிலுக்கு போக வேண்டி வரும்." அப்படின்ற மாரி இவர் சொல்லுவாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "அது யாரோட பணம்ன்றது எனக்கும் நல்லா தெரியும். உனக்கும் நல்லா தெரியும். இன்னும் நீ எனக்கு குடுக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் நீ குடுக்கலன்னு வச்சுக்கோயேன், உன் மேல தான் கம்ப்ளைண்ட் நான் குடுப்பேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இருக்கும்போது இவர் அப்படியே சமாளிப்பாரு. இப்ப அந்த பொண்ணு வேற கேட்கும். "இது என்ன யாரோட கார்டு? இது நம்மளோட கார்டு தானே. அவ என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னோனே, அவ ஏதோ வேணும்னே இந்த மாரி ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. நம்ம அவ மேல கம்ப்ளைண்ட் குடுக்கணுன்ற மாரி சொல்லிடுவாரு. ஏன்னா இப்ப உண்மைய சொன்னா அந்த பொண்ணுகிட்டயும் தனக்கு அவமானம் ஏற்படும்ன்றதுக்காக அந்த டிராமாவ கன்டின்யூ பண்ணிட்டு இருப்பாரு. இந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா ஹீரோ வந்துருவாரா, "என்ன இங்க பிரச்சனைன்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, "இவன் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நான் அவன லவ் பண்ணும்போது இவனுக்காக எவ்ளோ பணம் குடுத்துருக்கேன். அந்த மொத்த பணத்தையும் நான் அதாவது பார்ட் டைமா வேல பார்த்தேன்." அப்படின்றத கடைசில தானே இவருக்கு தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடி எவ்ளோ நாள் வேல பார்த்துருக்கேன், எவ்ளோ பணம் சம்பாரிச்சிருக்கேன், எல்லாத்தையுமே இவனுக்காக தான் குடுத்தேன். இப்ப இந்த கார்ட்ல உள்ள பணமும் வந்துட்டு என்னோடதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னோனே, ஹீரோ ஒரே வார்த்தையா சொல்லிடுவாரு. "இதுக்கு மேல பிரச்சனை பண்ண அப்படின்னா வந்துட்டு, அது அவளோட பணம் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் எல்லாம் எங்ககிட்ட இருக்கு. அவ உனக்கு குடுத்துருக்கா அப்படின்ற ஆதாரம். அது மட்டும் நிரூபணம் ஆச்சுன்னா வந்து அது உனக்கு தான் தண்டனை கிடைக்கும்னு சொல்லவும், இவருக்கு ஒரு மாரி மூஞ்செல்லாம் போயிட்டே இருக்கும். இந்த நேரத்துல ஷூ போட்டு பார்க்கறதுக்காக ஹீரோயின் வந்து அவங்க ஆல்ரெடி ஷூவ கழட்டி விட்டுருப்பாங்களா, வெறும் காலோட நிப்பாங்க. அத ஹீரோவால தாங்கிக்கவே முடியாது. உடனே ஹீரோயின் அப்படியே அழகா தூக்கிருவாரு. தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுருவாங்க. அதாவது என்ன சொல்ற வெயிட் லாஸா இருக்கனால டக்கு டக்குன்னு தூக்கிர்றாங்க. அங்க கொண்டு போய் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவர் வந்துட்டு இப்படி சத்தம் தான் குடுப்பாரு. உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு காஸ்ட்லியான ஷூ ஒண்ணு கொண்டு வருவாங்க. அத ஹீரோ வந்து அவர் கையால போட்டு விடுவாரு. ஹீரோயினுக்கே ஒரு மாரி இருக்கும். இல்ல நான் போட்டுக்கிறேன்னு சொல்லும்போது, "நீ மகாராணி உனக்கு வந்து நான் தான் பண்ணி விடணும்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அது பார்த்தீங்கன்னா, அவங்களோட காலுக்கு அப்படியே செஞ்சு வச்ச மாரி இருக்கும். உண்மை என்னன்னா, ஹீரோ தான் வந்துட்டு இவங்களோட சைஸுக்கு தகுந்தாப்புல ஷூ எடுத்து கால்ல போட்டு விடுவாரு. அவ்வளோதான் சுத்தி இருக்க எல்லாருமே வந்துட்டு இவ்ளோ பணக்கார ஒருத்தர் வந்துட்டு ஹீரோயின் கால்ல அவரா அந்த செருப்பு எடுத்து போட்டு விடுறாரு. அதுவும் எவ்ளோ காஸ்ட்லியான செருப்ப போட்டு விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாய பொளந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படின்னு வந்துட்டு திரும்பவும் அதுங்கலாம் ஆரம்பிச்சிரும். "போதும் உங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. எனக்கு குடுக்க வேண்டிய பணத்த குடு." அப்படின்ற மாரி கேட்டுட்டே இருக்குங்க திரும்பவும். ஏன்னா அந்த பொண்ணு எதுவும் நினைக்கக்கூடாதுன்னு. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, எவிடன்ஸ் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுங்களே கூட்டிட்டு வந்துருவாரு. அதுல பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் தான் வந்து பணத்த வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு குடுத்த எல்லா ப்ரூஃப்மே இருக்கும். அத பார்த்த உடனே வந்துட்டு செக்யூரிட்டி, போலீஸ் எல்லாம் அங்க வந்துருவாங்க. அப்ப யார் ஏமாத்துக்காரன்னு தெரியும்ல. இவங்க 2 பேரையும் இனிமே நான் பார்க்கவே கூடாதுன்னு ஹீரோ திட்டி விட்டுருவாரு. உடனே கதற கதற 2 பேரையும் தூக்கி வெளிய வீசிருவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின கிண்டல் பண்ணுவாங்க. "என்ன 2 பேரும் தனியா
சாப்பிட்றீங்க போல இருக்கு, உனக்கு அவரை பிடிச்சிருந்தா ப்ரொப்போஸ் பண்ண வேண்டியதுன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு சிரிப்பா வரும். அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. இது 2 பேரையும் தூக்கி வெளியே வீசினாங்களா, அது 2 வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பேசிட்டு இருக்கோம்னா, உண்மையிலேயே அவள் வந்துட்டு உன்னோட பணத்தை வந்து எடுத்துக்கிட்டாளா, இல்லை அதை உன்னோட பணமா அவளோட பணமா இது வந்து கேட்கும். இப்போ டவுட்டா, இப்போ இங்கே உண்மையை சொல்லிட்டோன்னா மானம் போயிருமே. அதனால இவர் என்ன சொல்வார், உண்மையிலேயே அது என்னோட பணம் தான், அவளை நான் லவ் பண்ணும்போது அவளுக்காக எவ்வளோ செஞ்சிருக்கேன் தெரியுமா, அவள் என்ன அப்படி என்ன பார்ட் டைம் வேலை பார்த்து எனக்கு எவ்வளோ பணத்தை அவளால் கொடுத்துருக்க முடியும், உனக்கு தெரியும்ல என்னோட ஸ்டேட்டஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து தான் நிறைய விஷயத்த அவள் வந்து இந்த மாதிரி பணத்தெல்லாம் வந்து இப்படி திருடிட்டா, அப்படி பண்ணிட்டேன், நான் எவ்வளோ செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோலாம் பண்ணத அவளுக்கு வந்துட்டு அந்த ஹீரோ அந்த பையன் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்குன்ற மாதிரி ஆதாரம் அப்படி இப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணி வேணும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வேற சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் வந்து ஏழையான ஒரு பொண்ணு தான், அவளுக்கு திடீர்னு ஒரு பணம்லாம் வருது அப்படின்னா அதை நம்புற மாதிரி இல்லை. இவர் வந்து இப்போ இந்த லவ் பண்ணுற பையன் இருக்கார்ல, அவர் வந்து பணக்கார பையன் தானே, அப்புறம் அவன் ஏன் போய் சொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரி இது நினைக்கும். ஆனால் அவர் பணக்காராகவே இருந்தாலும் அவர்கிட்ட யாரும் அந்த அளவுக்கு பணம் கொடுக்கல. ஹீரோயின் வந்து கிடைக்கிற ஸ்காலர்ஷிப்லேருந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்ததுனால அந்த பணத்தை தான் இவர் வச்சு செலவு பண்ணிட்டு இருப்பாரு. அதுவும் மற்ற என்ன சொல்லுவாங்க வந்துட்டு, ஸ்கூல் படிக்கும் போது உங்களை நான் பார்த்தது, அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சு பார்ப்பாரு. என்னன்னா, அவர் ஸ்கூல் படிக்கும் போது ஹீரோயினுக்கு போய் ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாரு. அப்போ அந்த ரோஸ் எல்லாம் வாங்கிட்டு கிரீட்டிங் கார்டெலாம் வாங்கிட்டு ஹீரோயின் கிட்ட போய் சொல்லலான்னு வரும்போது, ஆல்ரெடி ஒரு பையன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட போய் ப்ரொப்போஸ் பண்ணுவான். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து லவ் ப்ரொப்போஸ் பண்ணுற பசங்களை எனக்கு பார்த்தாலே பிடிக்காது அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ வந்துட்டு இனிமேல் நம்ம சொல்லக்கூடாதுன்ற மாதிரி மனசில் அப்படி நினச்சிப்பாரு. இப்போ ஹீரோ உட்காந்துட்டு இருப்பாரு. அங்கே வந்துட்டு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. ஏண்டி அந்த பையன்லாம் வந்து உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறா, நீ வந்து இது பண்ண மாட்டேன்னு, எனக்குன்னு பிடிச்சவங்கன்னு சில பேர் நான் அந்த மாதிரி யோசிச்சு வச்சிருக்கேன், அந்த மாதிரி பட்டவங்களை தான் எனக்கு பிடிக்கும், எல்லாரையும் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் பேசுவாங்க. அப்போ அவங்க மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை நம்ம போய் ப்ரொப்போஸ் பண்ணி ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணிட்டானா என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ப்ரொப்போஸ் பண்ணாமே விட்டுருப்பாரு. அது ஃப்ரெண்டு கிட்டலாம் அப்போ வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு. வச்சுட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். அவங்க ரூம்மேட் இருக்காங்களா, அவங்க தான் கால் பண்ணியிருப்பாங்க. அவசரமாக வா, இங்கே ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது ஹீரோயின் கிளம்பி போவாங்களா. அப்போ அந்த ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் வந்துட்டு சொல்லிட்டியா உன் லவ்னு சொல்லும்போது, இல்லை நான் இன்னும் சொல்லலை, இன்னும் நம்ம சொல்லிட்டோம்னா ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது, அதுக்காக தான் நான் பொறுமையாக இருக்கேன்ற மாதிரி ஹீரோ சில விஷயங்கள் சொல்வார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு, அதனால தான் வேகமாக போயிருக்கா, அவளுக்கு என்ன பிரச்சனைன்றதை போய் பாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும், இங்கே 2 பேர் கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு இருக்குல்ல, அதுவும் அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஹீரோன் தங்கியிருந்தாங்கல்ல அந்த ரூமில், அங்கே உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி வெளியே விசிருப்பாங்க. அதனால அந்த ரூம்மேட் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இதெல்லாம் என் ஃப்ரெண்டோட திங்ஸ், அதெல்லாம் ஏன் தூக்கி வெளியே விசிறீங்கன்னு கேட்கவும், அவங்களே பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. கரெக்டாக ஹீரோன் அப்போ தான் அங்கே வருவாங்க. உடனே அந்த பொண்ணை பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு 2 பேரும் பேசிப்பாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொன்னா அவங்கள நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோன், உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, எல்லாருமே அங்கே தானே இருப்பாங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவர் வந்துட்டு இஷ்டத்துக்கும் பேசுவார். எதுனாச்சு, என்ன பிரச்சனை அப்படி இப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, இவ்வளோ நானும் லவ் பண்ணிட்டு இருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அப்போ அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, அவளுக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், என்னோட செலவில் தான் அவள் படிச்சா கொண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பொய்யா சொல்லிட்டே இருப்பார். ஹீரோ நம்ம இதையே பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ அந்த பணத்தெல்லாம் திரும்ப கேட்டால் தர மாட்டேங்கிறா, அந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டே வேணும் ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், சுற்றி நிற்கிறவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. இவ இப்படிப்பட்டவளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை திரும்ப திரும்ப எல்லாரும் தப்பாகவே பேசிகிட்டே இருப்பாங்க. இதில் வந்து இது ரெண்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும். அவர் என்ன சொல்வார், நாங்கள் 2 பேரும் டேட்டிங் போகும்போது வந்துட்டு இந்த அளவுக்கு செலவாச்சு, இந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது இவ்வளோ செலவாச்சு அப்படின்ற பில்லு மோத கொண்டு எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஆனால் இது எல்லாத்தையுமே ஹீரோயின் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இவர் வந்துட்டு இப்படி பொய்யா சொல்லுவார். உடனே ஹீரோ வந்து பார்த்துட்டு அதெல்லாம் அவர் தான் பின்னாடியே ஹீரோயினை ஃபாலோ பண்ணி தானே இருந்திருப்பார் அந்த டைம்லாம். அவர் வந்துட்டு இவ்வளோ மட்டமானவனா நீ, அவள் உனக்காக செலவு பண்ணியிருக்கா, அதெல்லாம் நீ செலவு பண்ணதா சொல்லி இப்போ அவகிட்டே பணம் கேட்குறேன்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்து ஹீரோக்கு பொறுமையாக இருக்காது, ஓங்கி ஒரு அறையவே போட்டுருவார். இப்போ தான் ஹீரோனுக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு இருக்கலாம், அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு வேற எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எங்களை வந்து அசிங்கப்படுத்த பார்க்குறீங்களா, இவ தான் இப்படிப்பட்டவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக இவ என்ன வேணா செய்வா, அவ்வளோ மோசமானவ இவ, இப்போ கூட ஒருத்தனை பணக்காரனை ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்கா அப்படின்னு தப்பு தப்பாக பேசிகிட்டே இருக்கும். ஹீரோ உடனே ஒரே வார்த்தை சொல்லிட, உனக்கு தேவை பணம் தானே, அதை நான் கொடுக்குறேன், இனிமேல் அவள் லைஃப்பில் வந்து நீங்கள் குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுங்க கேட்குற மாதிரி அமௌண்ட்டை எழுதி அதை தூக்கி அவர் மூஞ்சில் விட்டு எரிஞ்சிருவார். அதுங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தோன்னா ஹீரோ வந்து கிளம்புறார். சரிவா போகலான்னு சொல்லும்போது அந்த ரூம்மேட் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க நம்ம திங்ஸ் எல்லாம் தூக்கி ரோட்டில் போட்டுட்டாங்க, எல்லாமே உடஞ்சி போச்சு, இப்போ இது எதை எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறமா வந்துட்டு அங்கே ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் இருக்குமோ அந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து அவங்களை காரில் கூட்டிகிட்டு வந்துட்டே இருப்பாரா. வரும்போது இப்போ இந்த ரூம்மேட் பார்ப்பாங்க, எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஃபோட்டோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, இந்த ஃபோட்டோவில் இந்த சீனியர் இருக்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்களா. சீனியர்னு சொன்னோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துடும். உடனே கார் விட்டு திரும்பி பார்ப்பாரு. ஹீரோயின் ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோவில் அவர் இருப்பார். இது எப்போ எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ யோசிச்சு பார்ப்பாரு. அப்போ எப்படி இருக்குன்னா, இவங்க படிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, அப்போ எல்லாரும் உட்காந்துருவாங்க, ஹீரோயின்லாம் கீழே உட்காந்துருப்பாங்க, பசங்கள்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க, ஹீரோயின் உட்காந்துருக்கா, அவளுக்கு முன்னாடி அந்த பக்கம் பின்னாடி அவங்க முதுகு பின்னாடி நம்ம தான் நிற்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், இடிச்சு தள்ளிட்டு அந்த இடத்துல வந்து நிற்பார். நின்றுட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து என்ன சத்தம்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாங்களா. ஹீரோ அங்கே நின்றுட்டு இருப்பார். ஹீரோ பார்க்கும்போது அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும், ஆனால் சீனியர்ன்றதுனால பேச மாட்டாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரிப்பார், இவங்களும் அழகாக அவங்கள பார்த்து சிரிச்சு வைப்பாங்க. அந்த டைம் தான் அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதனால அந்த ஃபோட்டோ இப்போ வேணும்னு சொல்லிட்டு எடுக்கவும் ஹீரோக்கு செம்ம
செம்மையாக சந்தோஷமாயிடும். அப்படியே அவர் ரொம்ப அதை கூட வெளியே காட்டிக்காமல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டே வருவார். இப்போ எந்த திங்ஸும் வேணாம், இதை மட்டும் வேணும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். காலேஜுக்கு வருவாங்களா, அதாவது இந்த திமிர் பிடிச்ச பொண்ணு அந்த பையனை வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இவங்களை பார்த்து சிரிப்பாங்க, இவன் தானே அந்த பையன் அப்படி இப்படின்னு. என்னன்னா இப்போ ஹீரோ இவங்களை அசிங்கப்படுத்தினார்ல, அந்த வீடியோ எடுத்து எல்லாரும் இப்போ போட்டு விட்டுருப்பாங்க. எல்லாரும் தன்னை அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு ஒன்று இந்த பையனுக்கு ரொம்ப கோவமாக தாங்காது. உடனே இது ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு இப்போ இவளை எப்படியாவது ஏதாவது பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்குங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வந்து வருவாங்களா, வரும்போது அவங்க அப்பா இருக்காருல காரில் வந்து திடீர்னு இறங்குவார். இறங்கின உடனே இது ரெண்டும் அப்படியே புதற்குள்ளே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்குங்க. இப்போ ஹீரோனோட அப்பாவை இதுங்களுக்கு அடையாளமே தெரியாது. ஏன்னா அவர் கஷ்டப்படும் போது பார்த்தது இப்போ சுத்தமாக அடையாளம் தெரியல. இப்போ ஹீரோயினை பார்த்தோன்னா தூரத்தில் ஒரு தாத்தா வந்து நிற்கிறாரு. இவங்க ஹீரோயின் போய் பேசுகிறாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்க்காக நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்னப்பான்னு கேட்கும்போது, உனக்காக புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்வார். புது வீடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க ஹக் பண்ணி சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருப்பாங்க. இது ரெண்டு தூரத்துல இருந்து பார்க்கும்போது என்ன நினச்சிக்கணும், இவன் இவ்வளோ மட்டமான பொண்ணா இருக்கா, பணத்துக்காக இப்போ இவ்வளோ வயசானவன்ட்ட போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா, பழகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கே தெரியாம அவங்க 2 பேர் பேசுறத அப்படியே வீடியோ எடுத்து வச்சிருங்க. இது ரெண்டும் சேர்ந்துட்டு இது நம்ம அசிங்கப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குங்க. அதை உடனே செய்யலாம். இந்த ஃப்ரெண்டு வர சொல்லும், அந்த திமிர் பிடிச்சது. உடனே அவர் என்ன சொல்வா, அதை இப்போ செய்யக்கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வரணும், ஒரு பார்ட்டின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் அவளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்க. உடனே கிளாஸுக்கு போனதுக்கு என்ன சொல்லுங்கன்னா, நாளைக்கு வந்து ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம், எல்லாருமே கண்டிப்பாக வரணும், நம்ம கிளாஸ்மேட் எல்லாருமே அதில் கலந்துக்கணும், யாரும் ஒருத்தர் கூட விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ நீயும் தான், நமக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு பார்ட்டின்னு வரும்போது எல்லாரும் கலந்துக்கணும்ல அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு விருப்பமே இருக்காது. இருந்தாலும் ஒரு மரியாதைக்காக அந்த பார்ட்டிக்கு வருவாங்க. இப்போ எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லா இஷ்டத்துக்கும் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படி இப்படி சேட்டை பண்ணிட்டு இருக்குங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக அமைதியாக உட்காந்துருப்பாங்க. இது ரெண்டும் பேசி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணும், இப்போ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு கேம் விளையாடுவோம். இது வந்து நம்ம இந்த பொருளை இந்த மாதிரி ஒரு குச்சி மாதிரி இருக்குல்ல, அதை சுற்றி விடுவோம். அது யாரை காட்டுதோ அவங்க தான் வந்து அந்த கேம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிடுங்க. வேணும்னே ஹீரோயின் பக்கம் வர மாதிரி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, இப்போ ஹீரோயின் வந்து இப்போ டாஸ்க் அவளுக்கு என்னன்னா, அவள் நல்லா ட்ரிங்க் பண்ணணும். ட்ரிங்க் பண்ணி முடிச்ச உடனே ஒரு நம்ம யாரை சொல்கிறோமோ அந்த பையனுக்கு வந்து இவ கிஸ் பண்ணணும், அது இவ்வளோ நேரத்துக்கு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப இந்த மாதிரி முட்டாள்தனமான டாஸ்க் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குங்க. ஹீரோயின் வந்து அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்களா, பண்ணு நீ தானே வந்திருக்க, இப்போ நீ தான் பண்ணணும், கேம்னா கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. வந்துட்டு ஹீரோயின் அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்களே, இப்போ நீ பண்ண போறியா இல்லையா, நீ கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும்னு எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் வந்து ஹீரோக்கு தெரிஞ்சிடும். அவர் என்ன பண்ணுவார், இப்போ அந்த இடத்துக்கு வந்துருவார். வந்தோன்னு பார்த்தோன்னா அங்கே 2 பேர் வாசலில் நின்றுட்டு ஹீரோ உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. ஹீரோக்கு சமக்கம் ஒரு படார்னு ஓங்கி ஒரு அரை தான் போடுவார். அது 2 பேரும் பொத்துன்னு கீழே வந்து கிடப்பானுங்க. என்ன யாரு நினச்சிக்கிட்டீங்கன்னு மிரட்டி விட்டு உள்ள வருவார். உள்ள வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆளுக்கு நீ வந்து இப்போ கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் மிரட்டி விட்டுருவாரு. ஆனால் டாஸ்க் தான் எல்லாரும் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, எதுக்காக இன்னொருத்தனுக்கு எனக்கே நான் கிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோனுக்கு கிஸ் பண்ணிடுவார். இதை பார்த்தோன்னா அவ்வளோதான், நம்ம ஏதோ பண்ணலாம்னு நினச்சோம், இப்போ எல்லாம் வேற மாதிரி நடக்குதுன்னு அதுங்களாம் ஒரு பக்கம் இருக்க ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி ஆகிடும். ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் உண்மையிலேயே விரும்புகிறனால இதெல்லாம் ரொமான்டிக்காகவே இல்லை, இதுதான் உண்மையிலேயே ரொமான்டிக்காக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அந்த பையன் பாய் ஃப்ரெண்டுக்கு வேற ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். எல்லாரும் என்ன நம்ம ஒன்று நினச்சா இப்படி நடந்துட்டு இருக்கேன்னு நினச்சிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கும் வந்து ஹீரோ வந்து ட்ராப் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வந்து ட்ராப் பண்ணிட்டு அவர் போயிடுவார். இப்போ வீட்டில் இருப்பாங்களா ஹீரோயின், அவங்க ரூமில் தங்கியிருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு வயிறெல்லாம் வலிக்கும். ஏன்னா அவங்க ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அந்த மாதிரி ட்ரிங்க் பண்ண சொல்லி வற்புறுத்துறதுனால ஹீரோனுக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொல்லவும் உடனே அவங்க மயக்கம் போட்டு விழவும் அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. அதனால் இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்காக அங்கேயே உட்காந்துட்டே இருப்பார். ஹீரோயின் கண்ணு முழிக்கும் போது ஹீரோ உட்காந்துருப்பாரா. இப்போ அவங்க அப்பாவுக்கு நியூஸ் போயிடும். ஹீரோனோட அப்பாவும் வேகமாக வந்துருவார். என்னமாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இப்போ ஹீரோவும் 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. இல்லை சும்மா ஒரு சின்ன விளையாட்டுத்தனத்தில் தான் இப்படி ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா என்ன சொல்வார், ஹீரோ இங்கே இருக்காருன்னு தெரிஞ்சால் நான் வந்திருக்கவே மாட்டேன், அந்த பையனே உன்னை நல்லா பார்த்துப்பானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் ஹீரோ அவங்கள லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்னப்பா நீ எல்லாரும் முன்னாடி இப்படி மானத்தை வாங்குற அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டே இருப்பாங்க. சரி கொஞ்சம் நடமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அப்படியே நடக்கிறதுக்காக அவர் இது பண்ணிட்டே இருப்பார். ஹீரோ வந்து பில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிருப்பாரு. இதுக்கு இடையில அந்த லவர் பையன் இருக்காருல்ல, அந்த பாய் ஃப்ரெண்டு, அவர் என்ன பண்ணுவார், அவர் யாருக்கோ ஒரு விஷயத்துக்காக அவரோட அப்பாவோட அந்த ட்ரீட்மெண்ட் விஷயத்துக்காக அந்த ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்துட்டு திரும்பவும் அந்த தாத்தா கூட சுற்றிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துருவாரு. ஏன்னா அவங்க 2 பேருக்கு தான் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க தப்பாக நினச்சிட்டு இருக்காங்கல்ல, திரும்பவுமா இந்த தாத்தா கூட வேற சுற்றிட்டு இருக்கா, இவ இவ்வளோ மோசமானவளா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நடப்பாரு. அதோட என்ன பண்ணுவார், அங்கே ஒரு நர்ஸ் வருவாங்களா, அவங்கள்ட்ட கூப்பிட்டு அந்த பொண்ணு வந்து இங்கே அட்மிட் ஆயிருக்காளா, அவள் எதுக்காக இங்கே அட்மிட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நர்ஸ் கரெக்டாக திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து போயிட்டு இருப்பாங்களா, அவங்கள பற்றி தான் இவர் கேட்குறாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த நர்ஸ் வேற சொல்லி விட்டுரும். உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, உண்மையிலேவா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் உண்மையாக தான் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, செக்கப்புக்காக வந்திருக்காங்க, கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லும். இது ஒன்று போதும் உன் மானத்தை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், அவங்க 2 பேரும் சேர்ந்து மாதிரி ஃபோட்டோஸ் அந்த ஹாஸ்பிட்டல் அவங்க இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த காலேஜுக்கு எடுத்துருவாரு. அப்படின்னு வந்துட்டு அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸ் ரூம்ல இருந்துட்டு இந்த மாதிரி இந்த ஒரு பையன் இருக்கான், ரொம்ப மோசமானவன், இந்த மாதிரி பிஹேவ் பண்றான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அந்த மெசேஜ் அவர் எல்லாருக்கும் போயிடுமா, உடனே அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு அந்த பையன் கிட்ட வேற காட்டிடும். உடனே ஆஃபீஸ் ரூம்ல வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து ஒரு பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன நினைக்கவே என்கிட்ட இன்னும்
இந்த மாதிரி நடந்துட்டு இருப்பேன், என் பேர் அசிங்கப்படுத்த பார்த்தாது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து அடிச்சுட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுத்த போவாரு. உடனே ஹீரோக்கு இது தெரிஞ்சிடும். வந்து பாத்தீங்கன்னா அவர் அடி அடி போட்டு அடிச்சு விட்டுட்டு அதோட வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேசுவாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஒவ்வொரு தடவையும் வந்து காப்பாத்திட்டே இருக்கனால ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, எதனால அவங்க கோவப்பட்டிருப்பாங்கன்னா தப்பா பேசுறதுனால எனக்கு கோவம் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன வேணா பேசிட்டு போறான், நான் உன்னை நம்புறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோயின் அவரே பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரின்சிபல் இருக்காருல, அவர் வந்து இவரை கூப்பிடுவாரு. கூப்பிட்டு என்ன தைரியம் இருந்தா ஸ்கூல்ல வச்சு அந்த பொண்ணு கிட்ட நீ இந்த மாதிரி நடந்திருப்ப அப்படின்னு கேட்கும்போது அவ தான் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு ஒண்ணு, அதெல்லாம் கிடையாது, உன் மேல தான் தப்பு இருக்கு, உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இதுக்கப்புறம் நீயும் அந்த திமிர் பிடிச்ச 2 பேருமே வந்துட்டு காலேஜுக்கு வரக்கூடாது, இந்த மாதிரி போர்ட் மீட்டிங்ல பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் இனிமே நீங்க உள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் விட்டு வெளியே துரத்திடுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் இன்னும் கோவம் அதிகமாயிட்டே போகும். அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு இப்போ காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு இருக்குல்ல, அது ஒரு பக்கம் இருக்கும், ஹீரோயின் ஒரு பக்கம் இருப்பாங்க. 2 பேருமே அந்த ப்ரோக்ராமை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இந்த நேரத்தில் வந்து இவங்கெல்லாம் பேசி வச்ச மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு வயசானவரோட பழக்கம் வச்சுட்டு இருக்கா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். யாருக்குமே இப்போ ஒன்றுமே புரியாது. அதுக்கான எவிடன்ஸ் என்னன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பையன் இருக்கார்ல பாய் ஃப்ரெண்ட், அவர் எஞ்சி நிற்பாரு. அதுக்கான எவிடன்ஸே நான் தான், அதை நேரில் பார்த்ததே நான் தான் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு நிற்பாரு. இதை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அவ்வளோ கோவம் வரும். சும்மா இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அவங்க அப்பாவும் இருக்க அந்த ஃபோட்டோலாம் எடுத்தார்ல, அதெல்லாம் பேக்ரவுண்டில் ஓட விட்டுருவாங்க. அவ்வளோதான். இப்போ இதை தெரிஞ்ச உடனே பிரின்சிபல்லேருந்து எல்லாருக்கும் அவ்வளோ கோவம் வரும். ஸ்கூலோட ஃபங்க்ஷன் அந்த காலேஜ் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி இடத்துல இப்படி போட்டு நீங்கள் மானத்தை வாங்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு உங்க மேலே கோவப்படுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்க அந்த திமிர் பிடிச்சோட பொண்ணோட அப்பா இருக்காருல்ல, அவர் வேற உன்னை ஆல்ரெடி காலேஜ்லேருந்து இப்படி வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களாமே, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, அவர் எவ்வளோ பெரிய பணக்காரரு, அவரோட பொண்ணு அதுன்னு உனக்கு தெரியாதா, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேற திட்டிட்டு உன்னெல்லாம் பொண்ணுன்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குன்னு திட்டி விட்டுருவாரு. இன்னொரு பக்கம் இந்த பையனோட அப்பா வேற இவரை திட்டிடுவாங்க. இப்போ காலேஜ்லேருந்து துரத்திடுவாங்க. இப்போ வேற வழியே இருக்காது. இப்போ ஹீரோயின் காலில் வந்து விழுவாரு, என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு ஒரே ஒரு தடவை மன்னிப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்பாரு. உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அப்பாவுக்கும் இவ்வளோ கோவம் இருக்கும். அப்பா பொண்ணுன்னா உனக்கு வித்தியாசம் தெரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டவும் இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஹீரோயின்லாம் வந்து இனிமேல் உனக்கு மன்னிப்புன்றதே உனக்குலாம் கிடையவே கிடையாது, நீலாம் நிறைய பட்டே தீரணும் அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுருவாங்க. இவருக்கு ஒன்றுமே ஓடாது. அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ்லாம் வந்து இவங்க 2 பேரும் இவங்க பண்ண இந்த மாதிரி ஒரு அசிங்கமாக பண்ணிட்டாங்கல்ல, அதனால இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அவங்க அப்பா வந்து பேசுவார், இந்த மாதிரி வந்துட்டு அவனெல்லாம் பெருசாக எடுத்துக்காதமா அப்படின்னு சொல்லுவார். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நடந்தது அவங்க ரொம்பவே அப்செட் ஆகி போயிருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் கூட இருக்கிறது போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஹீரோனோட அப்பா வந்து என்ன சொல்வார்னா, எல்லா பிரச்சனையும் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு, இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன், என் பொண்ணு வந்துட்டு படிக்கிற காலத்திலே வந்துட்டு எல்லார்ட்டையும் பேசுகிற மாதிரியே பொண்ணுட்டையும் பேசுவார், நீ படிக்கிற காலத்தில் இவர் உனக்கு சீனியர்ன்றது உனக்கு நல்லாவே தெரியணும்னு ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது, அவர் தான் உன்னோட ஃபியான்ஸே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவார். இப்போ ஒன்றுமே புரியுது, என்னப்பா சொல்கிறீங்கன்னு. ஆமாம், நீ படிக்கிற காலத்துலேருந்தே அவர் உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக போயிடும். அவர்கிட்ட இப்போ அவரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவரும் வந்துட்டு ஆமான்ற மாதிரி சொல்லுவார். அதோட இப்போ எல்லாருக்குமே அவங்களும் இப்போ இந்த கிராஜுவேஷன் டே தானே, இப்போ அவங்களும் படிக்க முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ பிடிச்சி தானே இருக்கும், சரி ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழலான்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அவங்க 2 பேரும் அப்படியே லவ் பண்ணி சேர்ந்துருவாங்க. அதோட தான் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ட்ராமா இங்கே முடியுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.